வினோத் கேப்டனாக இருக்கார். அதுக்கான டாஸ்க் பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமான டாஸ்க்கு. ஒரு ஆளுடைய சப்போர்ட்டோடு விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க். தனியாக விளையாண்டா தானே ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் கேஸை ஜெயிச்ச எல்லாரும் இந்த வாரம் கேப்டன்சியில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த கேஸ் ஜெயிக்க வச்சது இவங்க கிடையாது, அங்கே முட்டாள்தனமாக உட்காந்துருந்து ஜட்ஜஸ்ஸு, இதை வாதாடினவங்க. சத்தியமாக சொன்னால் அவங்களுக்கு போகணும். எவன் கேஸு போட்டானோ, யாருடைய கேஸுகள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டுச்சோ, யாருடைய எந்தெந்த கேஸெல்லாம் செலக்ட் ஆச்சு அப்படின்றது பிக் பாஸ் முடிவு பண்ண விஷயம். இதில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறதவே அங்கே ஒரு செலெக்ஷன் நடக்குது, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இதில் சம்மந்தமே இல்லாமல் இப்போ எப்படி வந்து திருப்பி நான் சொல்கிறேன், பூர்ணிமா உள்ளே வர்ற டைமில் பூர்ணிமா வந்து கிச்சன் டீமுக்கு ஒரு எப்படியாவது அதை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்களோ, அது மாதிரி இந்த கேஸை இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன். அது என்ன வேணால் நடக்கலாம். அடுத்த வாரம் கேப்டன்சியில் யார் யார் போட்டியிடணும் அப்படின்றத பிக் பாஸ் அவங்களுடைய டீம் முடிவு பண்ண முடியும். அந்த கேப்டன்சியில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத பொறுத்து என்ன டாஸ்க் கொடுக்கலான்றதை முடிவு பண்ண முடியும். அந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கணும் அப்படின்ற ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கமருதீன், பாரு, வினோத் இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு முக்கோணமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்றது தெளிவாக தெரியும். இதில் கமருதீன் தான் வேணும் அப்படின்னு ஒரு சைடு வினோத்தும் ஒரு சைடு பாருவும் செலக்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. அந்த இடத்துல வெற்றிகரமாக தனது வெற்றிப்படியை நோக்கி ஃபினாலேவை நோக்கி முன்னேறக்கூடிய கமருதீன் தன்னை மாற்றிக்கொண்டு தனது நண்பருக்காக நிற்கிறார். இதை நம்பினாதான் உங்களுக்கு சோறு, இல்லைன்னா சோறு கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அதை அப்படியே நிற்குமா, நீ எனக்காக நின்னதில்லை பேபி, நீ எனக்காக அது பண்ணல பேபி, நீ எனக்காக அது பண்ணல, நீ எங்கேயுமே நின்னதில்லை, எங்கேயுமே அது பண்ணதில்லை. நீங்கள் நல்லா யோசிங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து பேசி வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க. இந்த 2 மூதேவியும் சேர்ந்து பேசி வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணது நம்பாதீங்க. பாருவும் கமருதீனும் இதே கண்டென்ட்டை எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க இடத்துல நீங்களோ நானோ உள்ளே இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் ஏறு வாங்கினதுக்கப்புறம், இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கப்புறம் அப்படி என்ன அவாய்ட் பண்ண முடியாத காதலோ கருமாந்திரமோ கன்றாவியோ இவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்துட போகுது. நீ எனக்காக நிற்கல, நான் உனக்காக நிற்கல, இதுக்கு தான் நான் தனியாக விளையாடுறேன்னு சொன்னேன், அப்படி விளையாடுறேன்னு சொன்னேன். இப்போது ஒரே சிம்பிள் கேள்வி. பாரு வந்து இந்த பால் விஷயம், இந்த வெளியே கிடந்த பால்னு சொல்லிட்டாங்களாம். கமருதீன் உள்ளே இருந்ததில் வெளியே இருந்தது, அதில் ஒரு பாலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. 29 பால்னு 30 பால் தான் ஆகும். 32 எடுத்து காண வினோத் ஜெயிச்சிருக்காரு. அந்த இதை பார்த்துருப்பீங்க. எனக்கு புரியல, இந்த சின்ன விஷயத்தை நீ போட்டு விடலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னா நெய் மேட்ரு யார் போட்டு விட்டது? கேப்டன் அங்கே பாருங்க, நெய் எடுத்து சாப்பிட்றாரு. யார் போட்டு விட்டது? நீங்கள் சாப்பிட்டா நெய், மற்றவன் சாப்பிட்டா இல்லை காயான்னு கேட்க வந்தேன். அப்படியா? புரியலையே. இல்லை, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன கண்டென்ட் நடந்துச்சுனாலும் அதை மரியாதை கொடுத்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, நம்மளை செருப்பால் அடிக்கணும். வேறு வழி அதானே காட்டுறாங்க ஃபுல் எபிசோட் ரிவ்யூலும். அது ஒரு கன்றாவித்தனம். அதில் காட்டினதான் நீங்கள் பார்த்தீங்க. லைவில் இவன் கட்டி பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்களா? சரி விடுச்சல்லோன்னு கட்டி பிடிச்சி உருள்றான் பார்வை. அதெல்லாம் எங்கேயும் ஃபுல் எபிசோட்லேயே வைக்க முடியாது. நீங்கள் வைக்கவே முடியாது. 24/7 கமருதீன் மேலே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணம் வரணுன்றதுனால அதை வைக்கவே செய்கிறாங்க. விடமாட்டான், பார்வை கட்டி பிடிக்கிறான். ஆனால் பார்வை ட்ரெஸ் இன்றைக்கி அழகாக இருந்தது. நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், நல்லா இருக்க விஷயங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் அந்த மேட்ரு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட் இருக்குல்ல, ஐ மீன் அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த க்ளீனிங் டீமுக்குள்ளே கரெக்டாக சில விஷயங்கள் பேசப்படணுன்றக்காக நீங்கள் போடுற எஃபர்ட் இருக்குல்ல. நாங்கள் இதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறோம், போன வருஷம் இப்போ டீம் இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சீசன் வந்து நாங்கள் இந்த வாரம் இது பண்ணணுன்னு இல்லை. சோம்பேறியில் பெரிய சோம்பேறி, குழிச்சோம்பேறி. அதுக்கு மேலே வேறு ஏதாவது குழி இல்லை, அண்டா சோம்பேறின்னு ஒரு பேர் வைக்கலாம் போல், அண்டா சோம்பேறி. இதில் விக்ரம் வந்து நாமினேட் ஆகலை அப்படின்னா அவ்வளோ ஒரு இது, நானும் பண்ண மாட்டேன், விக்ரம் பண்ண மாட்டேறீங்க. உடனே போய் சாண்ட்ராட்ட போய் சொல்கிறாங்க, விக்ரம் பண்ணி விடுவாங்க. ஒரு ஓட்டு கிடச்சி எல்லாரும் நாமினேட் ஆகிருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். யார் போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பட் பாருவுடைய வன்மமும் பாருடைய கேமும் பாருடைய ஸ்ட்ராட்டஜியும் பாருடைய விஷயங்களும் மாறவே மாட்டேங்குது. இட் இஸ் நாட் கோன் சேஞ்ச். கமருதீன் கேவலமான ஒரு கேம் பிளே. இங்கேக்கு அங்கே, அங்கேக்கு இங்கே, இங்கேக்கு அங்கே, அங்கேக்கு இங்கே, ஆப்ரா வந்து இவ்வளோ நாள் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர் வந்து எந்திரிச்சு நட்டுக்குத்தலாம் நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற பார்ப்போம், பொறுத்திருந்து. அமித் அவர்கள், எங்கள் ஊரில் எல்லாம் இன்னொருத்தன் சொல்கிறத வந்து பெசாமல் உட்காந்து கேட்கக்கூடிய கிளவிகள் இருக்கும். ஊர் கிளவி பேசுகிறது மட்டும் இல்லை, அதை கேட்குறதுல ஒரு கேட்டகரி இருக்குது. எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை கேட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாச்சாமி போட்டு
அந்த மாதிரி சாண்ட்ராக்கும் பாருக்கும் மிகப்பெரிய ஆம்பளை ஊர்க்கிழவியே நீ இருக்க போகிற. எனக்கு ரொம்ப அப்படி தான் தோணுது. கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வினோத்தே கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபயர் தெரியுதே, பார்வெல்லாம் வேலை வாங்குற போல் இருக்கு, கூப்பிட்டு அவனை சோழி முடிக்க போதும். நீ முத நாள் தானே, அதனால் அப்படி இருக்குது. அவனை 2ஆம் நாள் 3ஆம் நாள் உன்னை முடிக்கிறது அப்படின்றது எங்கள் அக்காவுக்கு தெரியும். ஒரு பயவுள்ள உள்ள குடும்பம் நடத்த முடியாது, ஒரு பயவுள்ள உள்ள ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு எங்கள் அக்கா பொறுப்பு. வரும் பார்த்துக்க அக்காளி, வரும், நீ வெயிட் பண்ணு. ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம், பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நாளைக்கு பேசலாம் நம்ம, சரியா? கவலைப்படாதீங்க. லைவ் அப்டேட்ஸ் வரலன்னு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகட்டும். அது இல்லாமல் நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு இதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.